சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் ராஜினாமா, சற்று முன் பரபரப்பு. 2025 தமிழக அரசியல் மிக பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தது. அதே நேரத்தில் ஆளும் கட்சியான திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படும் வகையில் அமைச்சரவை மாற்றம் அரங்கேறியது. உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலால் சட்டவிரோத பணிபரிமாற்ற வழக்கில் சிக்கிய அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் சைவம் வைணவம் குறித்து சர்ச்சையா பேசிய அமைச்சர் பொன்முடியும் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய நேரிட்டது. 2021 ஆண்டு மே மாதத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அதில் வென்ற நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 33 அமைச்சர்கள் பதவியேற்றாங்க. அதிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளில் பல முறை அமைச்சரவை மாற்றம் நடந்தது. முதலில் 2025 மார்ச் மாதத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் மாற்றப்பட்டார். அடுத்து அதே ஆண்டில் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டார். அதன் பின்னரும் துறைகள் மாற்றப்பட்டது தொடர்ந்தது. 2023 ஆண்டு முக்கியமான மாற்றம் நடந்தது. அப்போது நிதித்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனிடமிருந்து அந்த துறை எடுக்கப்பட்டு தங்கம் தென்னரசுக்கு ஒதுக்கப்பட்டது. PTRக்கு தகவல் தொழில்நுட்பத்தை வழங்கப்பட்டது. அதே காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த TRB ராஜா நியமிக்கப்பட்டார். இதற்கிடையே சட்டவிரோத பணம் பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அதனால் அவர் வசம் இருந்த மின்சாரம் உள்ளிட்ட துறைகள் மாற்றப்பட்டு மற்ற அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் அவர் பிணையில் வெளியே வந்தபோது மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை ஏற்பட்டதால் அமைச்சர் பொன்முடி பதவியிலிருந்து விலகினார். பின்னர் வழக்கில் தற்காலிக தடை கிடைத்ததால் அவர் மீண்டும் அமைச்சராகவும் அவரிடம் உயர்கல்வித்துறை மீண்டும் ஒதுக்கப்பட்டதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2024 செப்டம்பர் மாதத்தில் மிக பெரும் மாற்றம் மீண்டும் நடந்தது. அப்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். மேலும் சில அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். புதிய அமைச்சர்கள் பதவியேற்றனர். 2025 ஆண்டில் அரசியலில் மிக பெரும் அதிர்வலை கிளப்பிய 2 சம்பவங்கள் என்றால் அது செந்தில் பாலாஜி ராஜினாமாவும் பொன்முடி ராஜினாமாவும் தான். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு காரணமாக செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக தொடர வேண்டுமா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் கடும் கேள்வி எழுப்பியது. பதவியில் தொடர்ந்தால் வழக்கில் பாதிப்பு ஏற்படலாம் என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியதால் அவர் இறுதியில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதை திமுக அரசியல் பழிவாங்கல் என கூறினாலும் இது அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் உண்மைதான். சைவம் வைணவம் குறித்து பொன்முடி பேசிய சர்ச்சையான கருத்து பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் எதிர்ப்பு அதிகரித்தது. நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் இறுதியில் பொன்முடி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். 2025 ஆண்டின் மிக பெரும் அரசியல் சர்ச்சையாக மாறியது. இந்த 2 சம்பவங்களும் திமுக அரசுக்கு பெரும் அழுத்தத்தை உருவாக்கியது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரங்களை தீவிரமாக முன்வைத்து அரசுக்கு சவால் விடுத்ததும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதனால் திமுகவின் ஆட்சிக்கு ஆபத்து தான் என தற்போது கணிக்கப்பட்டிருக்கு.